அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ₹2 கம்மாமரேட்டிவ் காயின்ஸு, கொஞ்சம் ஃபாரின் காயின்னு, கொஞ்சம் ₹1 காயின்னு, கொஞ்சம் கலெக்ஷனில் உள்ளதை உங்களுக்கு நான் பார்வைக்கு வைக்கிறேன். வேணுங்க வாங்கிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நேஷனல் இன்டகிரேஷன் 1982 2 மின்ட் இருக்குது. நான் அதில் மும்பை மின்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு நேஷனல் இன்டகிரேஷன் பெரிய காயின், டப்பு காயின் மாதிரி இருக்கும். 1982 மும்பை மின்ட்டு. ரெண்டாவது 19th 9வது ஏசியன் கேம்ஸ், 9வது ஏசியன் கேம்ஸ் காயின்னு இந்த வாரம். இது 9வது ஏசியன் கேம்ஸ் காயின். இது 2வது வைக்கிறேன். இங்கே 2வது நாணயம். அது 3வது ஒரு நாணயம். இது புக்கில் கம்மாமரேட்டிவ் கிடையாது, ஆனால் காமன் காயின்னு. ஆனால் 1990 ஹைதராபாத் மின்ட்டு பெரிய காயின், டப்பு காயின்னு. இது காமன் காயின் தான். இருந்தாலும் நேஷ்னல் இன்டகிரேஷனில் 82 வந்துருச்சு. இருந்தாலும் அதுக்கு அடுத்து இது 82 உங்களுக்கு கம்மாமரேட்டிவ் காயின்ஸு. இது காமன் காயின்ஸு, பெரிய காயின், டப்பு காயின். அதில் ஹைதராபாத் மின்ட் ஒரு நாணயம் இதோட சேர்த்து வைக்கிறேன். ஒரு 3வது நாணயமாக. ஆனால் இங்கே புக்கில் 3வது நிமிடத்தை வரும். ஹாப்பி ஃபேமிலி இந்த இருக்குது. ஹாப்பி ஃபேமிலி காயின்னு மும்பை மின்ட்டு 1993. மின்டெல்லாம் பார்த்துக்கணும், காயின் படத்தை பார்த்துக்கணும், வருஷத்தை பார்த்துக்கணும், எவ்வளோ கண்டிஷனாக இருக்குன்னு பார்த்துக்கிடணும். அதுக்கு அடுத்தது பயோடைவர்சிட்டி இந்த இருக்குது. பயோடைவர்சிட்டி காயின்னு ஹைதராபாத் மின்ட்டு. இன்னும் ரேட்டு ₹500. நான் போட்டிருக்கிறது ₹100. அதுலேயும் குறைச்சி தான் தருவேன். எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிருவேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. வாட்டர் ஃபார் லைஃப் மேலே ஒரு தீபம் எரிகிற மாதிரி இருக்கும் ஒன்று. வாட்டர் ஃபார் லைஃபு இந்த இருக்குது. வாட்டர் ஃபார் லைஃப் 1994 ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி கூட காமிக்கேன். தெரியுதா? 1994 ஹைதராபாத் தெரியுதா? எழுத்துக்கெல்லாம் தெளிவாக இருக்கா? வாட்டர்லாம் தெளிவாக இருக்கா? ₹500 என்னோட ரேட்டு. நான் உங்களுக்கு அவ்வளோ தரப்போதில்லை. நான் சொல்லிக்கிட்டு இருக்க விலையை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்து குளோபலிஷிங் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அக்ரி எக்ஸ்போ 95 1 மின்ட்டு 2 மின்ட்டு. மும்பையாக இருந்தால் ₹850, கொல்கட்டாவாக இருந்தால் ₹1250. வெரி ரேர் காயின். இது ₹2 காயினில் நம்பர் 1 ரேர் காயின். இது இந்த போட்டிருக்கேனா? காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க, மின்ட்டை பார்த்துக்கோங்க. ₹850 வெரி ரேர். குளோபலிஷிங் இந்தியன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ 1995. இது அதுக்கு அடுத்த நாணயம். அதற்கு அடுத்தது திருவள்ளுவர். ஒரே மின்ட்டு தான், ₹1250 ஒரு நாணயத்தினோட விலை. திருவள்ளுவர் 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், திருவள்ளுவர் 1 மின்ட். இது தஞ்சாவூரில் நடந்துச்சு. 8வது உலகத்தமிழ் மாநாடு. 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்துச்சு. இப்போ கடைசியாக ஒரு 10வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடந்துச்சு. இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் தஞ்சாவூரில் நான் கலந்து கொண்டேன். 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ். அதில் அப்போதைய பிரதம மந்திரியாக இருந்த நரசிம்மராவ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். நான் பங்கு கொண்டேன் என்றால் பார்வையாளனாக செல்லவில்லை, நிகழ்ச்சியில் பங்கு கொண்டேன், பங்குதாரராக. வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு திருவள்ளுவர் நாணயம் ஒரு அற்புதமான கண்டிஷனில் வச்சுருக்கேன். இதில் தஞ்சாவூரில் அப்போ தான் அந்த புது பாலங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு நிறைய கட்டடங்கள்லாம் புதுசாக கட்டினாங்க. ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பிரமிப்பாலாம் கட்டடங்கள் கட்டினாங்க. சரி, திருவள்ளுவருக்கு அடுத்து போவோம். நேதாஜி 1996 ஒன்று இருக்குது, வேணுமா வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து சர்தார் வல்லபாய் படேல் இந்த இருக்கார். சர்தார் வல்லபாய் படேலில் நொய்டா மின்ட் இருந்துன்னா ரேரு. இல்லை, எல்லாமே ஸ்கேர் தான். ஆனால் நொய்டா மின்ட்டு இருக்கிறதுல விலை கூட. உங்களுக்கு நான் கொல்கட்டா மின்ட் வச்சுருக்கேன். இதில் ஒரு நாணயம் ₹200. இது கொல்கட்டா மின்ட் வச்சுருக்கேன். கீழே எந்த மின்ட்டு இருக்காது. 1996 கீழே எந்த மின்ட்டு இருக்காது. காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பார்க்கணும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நேதாஜி 1997 வந்துடுவார். நேதாஜி 1997 96 ஒன்று இருக்குது. ஒன்று மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் நினைவாக.
ஹைதராபாத் மின்ட்டு 700 ரூபீஸ் ஒரு நாணயத்தினோட ரேட்டு. கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 700 ரூபீஸ். நான் 700 ரூபீஸ் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் என் நண்பர் வச்சுருக்காரு, யூஎன்சி வச்சுருக்கிறாரு. அவர் குறைஞ்சது ஒரு 100 ரூபா தான் சொல்கிறாரு. நம்ம வாங்கினாலும் அது வலைத்தளத்து பிரகாரம் புக்கு பிரகாரம் ரேட் அதிகம். ஆனால் நம்ம நண்பர்கள் வந்து நம்ம 100 வாங்க 150 விற்றாலும் என்ன சார் இப்படி விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அவர்கிட்ட குறைச்சி கேட்டிருக்கேன். அவர் தந்தார்னா அதை வாங்கி நான் யூஎன்சி காயின்னு சொன்னார். தந்தார்னா அதை வாங்கி நான் உங்களை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே அதில் 1 காயின் 2 காயின் நான் யூஎன்சியாக தாரேன். நான் நேதாஜியில் வந்து யூஎன்சியாக தாரேன். முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் நண்பர் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுத்தாருன்னா வாங்கி பதிவு போடுதேன். பக்கா யூஎன்சியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே அதில் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நேதாஜிக்கு அடுத்து அரவிந்தர் நான் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது, இது தேசபந்தில் இருக்குது. அரவிந்தர் நாணயம் மறந்துருச்சா அது எடுக்கலைன்னு தெரியல. கூட்டத்தோட கூட்டமாக கிடக்கான்னு ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா நான் எடுத்து வச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எடுத்து வச்சிடுறேன்னா தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் போருங்க, நான் இப்போவே எடுத்து வைக்க முடியுமான்னு பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன். இதுதான் எனக்கு 2 ரூபா கம்மாமிலிட்டி காயின்ஸினுடைய அந்த வரிசைகள். எவ்வளோ தான் எச்சரிக்கையாக பதிவுகள் போட்டாலும் ஒரு சில இந்த இருக்காருன்னு நினைக்கிறேன் அரவிந்தர். இதுதான் அரவிந்தர். அவ்வளோ நல்ல நாணயமாக பார்த்து ஒன்று எடுப்போம். நேதாஜி மிக்ஸாக கிடக்காரு. ஒன்று எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு விபூதி வச்சு தேய்ச்சி பளபளன்னு ஆக்கி ஒரு ஃபோல்டர் போட்டு இதில் வச்சிடுறேன். என்ன இது இப்போ தற்செயலாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இதை விட நல்ல கண்டிஷனாக உள்ள நாணயம். இது கூட கொஞ்சம் பச்சை அடிச்சிருக்கு. முருகா. இது எல்லாமே அரவிந்தர் தான். நேதாஜி மிக்ஸ் ஆகி போய் கிடக்கு. இது கொஞ்சம் நல்ல காயினாக தெரியுது. இது இன்னும் சூப்பராக ஆக்கி இதில் வைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் இன்னொரு நாணயம் பார்த்தேன். இது நல்ல நாணயமாக இருக்குது. இது 2ல் ஏதாவது ஒன்று வைப்போம். இது நேதாஜிக்கு அடுத்துக்கிட்டு வைக்கிறேன். நான் வேணால் ஃபோல்டர் போடாமல் வைக்கிறேன், அப்புறம் நான் மாற்றிக்கிறேன். அரவிந்தர் நின்றுட்டு இருக்காரு. அரவிந்தருக்கு அடுத்து சித்தரஞ்சன் தாஸ், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ். அது மொத்தம் 3 மின்ட்டு. மும்பை கிடையாது, இது வந்து கொல்கட்டா மின்ட்டு. இதனோட ரேட்டு 200 ரூபா. இது எத்தனாவது நாணயம்? 12வது நாணயம். அதுக்கடுத்து சத்ரபதி சிவாஜி ஹைதராபாத் மின்ட்டு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அங்கே வச்சுட்டேன். வேறு பயோடைவர்சிட்டி வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்? சத்ரபதி சிவாஜி 1999 மும்பை மின்ட்டு காயினை பார்த்துக்கோங்க. ஒரு காயின் 150 ரூபா. சத்ரபதி சிவாஜிக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 200 ரூபா. அந்த நாணயம் இருக்கிற நல்ல கண்டிஷனாக எடுத்து வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் சியாம் பிரசாத் முகர்ஜி இந்த இருக்கார். சியாம பிரசாத் முகர்ஜி 400 ரூபா அந்த நாணயத்தோட ரேட்டு. இதோட 15 நாணயம் ஆகிப்போச்சு. சியாம பிரசாத் முகர்ஜிக்கு அடுத்து ஜெயந்த் துக்காராம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருந்தால் ஒரு சூப்பர் கண்டிஷன் ஒரு காயின் இருக்குது. அதில் இந்த நாணயத்தை எடுத்துகிட்டு இந்த நாணயம் வைக்கிறேன். இருக்கிற நல்லதாக பார்த்து கொடுப்போம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எங்கிட்ட வரட்டும். ஜெயந்த் துக்காராம் வச்சுட்டோன்னா ஜெயந்த் துக்காராம் இந்த இருக்குது 16வது நாணயம் ஜெயந்த் துக்காராம். அதுக்கு அடுத்தது ரயில்வே இந்த இருக்குது. ரயில்வே 150 ரூபா விலை. மும்பை மின்ட்டு அதை அதுக்கடுத்து வைக்கிறேன். அதுக்கடுத்து ஏர்போர்ட்ஸ் காயின் வேணுமா தனியாக வாங்கிக்கோங்க 3000 ரூபா. லூயிஸ் பிரெய்லி இந்த இருக்கார் 150 ரூபா. ஹைதராபாத் மின்ட்டு குட் கண்டிஷனான நாணயத்தை எடுத்து வச்சுருக்கேன். மின்ட்டை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஹைதராபாத் மின்ட்டு லூயிஸ் பிரெய்லி. எழுத்து வரி வடிவத்தை உருவாக்கியவர் கண்பார்வையற்றவர்களுக்கு. அதுக்கடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைகர் காயின் இந்த இருக்குது. டைகர் காயின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காயின் 1 மின்ட்டு தான், கல்கட்டா தான், வேறு மின்ட்டு கிடையாது. அதில் நீங்கள் தேட வேண்டாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்தது காமன்வெல்த் கேம்ஸ் இந்த இருக்குது. காமன்வெல்த் ஆஃப் கேம்ஸ் 2 ரூபா நாணயம். கொல்கட்டா மின்ட்டு இந்த பக்கம் நேராக வச்சுருக்கேன் செங்குத்தான் கரெக்டாக. இந்த பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. ஒரு 11 மணி அப்போல எரர் காயின் இது. அது இருந்துட்டு போட்டு விடுங்க. கம்மாமிலிட்டி காயின் அவ்வளோதான். என்ன A to Z எல்லாம் வச்சுருக்கேன். இது போக இது உண்டு. இது ஒரு காயின் அதோட ஃப்ரீயாக வச்சுருக்கேன். 2008 ஹைதராபாத் மின்ட்டில் 2 விரலை காமிக்கிற மாதிரி ஒரு காயின். ஆக்சுவலாக இதோட ரேட்டு வலைத்தளத்தில் 200 ரூபா. நான் சும்மா ஃப்ரீயாகவே இதோட வைக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு காயினையும் ஃப்ரீயாக தான் வைக்கேன். ப்ளஸ் காயின் 2006 ஹைதராபாத் மின்ட்டு. இதனோட ரேட் வந்து 100 ரூபா. இதையும் நான் இதோட சேர்த்து ஃப்ரீயாக தான் வைக்கிறேன். ஒரு இதெல்லாம் நம்ம வச்சாச்சுன்னு வணக்கம். இப்போ இந்த நாணயத்தினோட டோட்டல் ரேட் வந்து 8600 ரூபா. அதில் பாதி 4000, அதில் பாதி 2000. 2000த்துலேயும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஒரு 1600 ரூபா விடுங்க அதனோட ரேட்டு. வெறும் 1600 ரூபா. ஒரு நாணயத்தினோட விலையை உங்களுக்கு தெரியும் எவ்வளோன்னு. 1250 ரூபா ஒரு நாணயத்தினோட விலையை. இது 200 எல்லாம் இது 700 ரூபா. இந்த 2 நாணயம் வாங்கினோம்னா 1000 ரூபா ஆகும். எல்லா காயினோட விலையும் மிகவும் அதிகம். வலைத்தளத்துலேயும் அப்படித்தான், புக்குலேயும் அப்படித்தான். நான் இருக்கிற காயின்லேயே தெளிவான காயின்களை எடுத்து வருஷப்புறம் வச்சு A to Z ஏர்போர்ட்ஸ் தவிர உங்களுக்கு அனைத்து நாணயங்களையும் தாரேன். இதில் இன்னொன்று இருக்குது. அந்த இது குளோபல் சிங் ஒரு நாணயம் 850 ரூபா. ரேர் நாணயம் ஒரே ஒரு மின்ட்டு தான் இது. இன்னொரு மின்ட் இருக்குது, அது 1200 ரூபா. இது 500 ரூபா. ஒரு அற்புதமான ஒரு காயின் கலெக்ஷன். நீங்கள் வேறு எதுவும் எங்கேயும் போய் தேட வேண்டாம். அனைத்து விதமான நினைவு நாணயங்களையும் ஒரே பதிவில் தாரேன். விலை ரொம்ப 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 சீப்பாக தாரேன். 1600 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். ஏற்கனவே இந்த 2 நாணயங்கள் இதில் ஒன்று இல்லாமல் இதுக்கு முந்தி ஒரு தடவை 1500ன்னு கொடுத்தேன். அதுக்கு முந்தி 1750ன்னு கொடுத்தேன். இன்றைக்கி 1600 ரூபா. இந்த செட்டை அப்படியே அனுப்பிச்சி விடுவேன். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் செட்டை பார்த்து உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை 1999 எப்படி இருக்குது, இல்லை 2000 எப்படி எழுதியிருக்கேன், 2001 எப்படி எழுதியிருக்கேன், எழுத்து பிழைகள்லாம் எப்படி இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக எல் போட்டிருக்கேன்னா இதெல்லாம் பார்த்தாலே இது வந்து நான் பதிவு போட்ட நாணயம்தான், இது வேறு நாணயம் அல்ல, அதே செட்டை தான் அனுப்பிச்சிருக்கிறாரு, நம்பிக்கையை தான் அனுப்பிச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா வாங்கி வச்சக்கூடாது. நாங்கள் அனுப்புனா அது கரெக்டாக தப்பான்னு சொல்லி நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கிடணும். நீட்டாக பார்த்துக்கணும். நமக்கு வந்து நீதி, நேர்மை, நியாயம் இது ஒன்று தான் இந்த யூடியூப் சேனலுடைய முதலீடு. 2வது நம்மளுடைய வேத வாக்கியம் வந்து நம்ம யாரையுமே ஏமாற்றக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிற அந்த 2 வாக்கியத்தையும் இந்த யூடியூப் சேனலுடைய வேத மந்திரமாக வச்சுருக்கேன். யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது வந்து யாரையும் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி யாரையும் நீங்கள் ஏமாற்ற முயற்சி செய்தால் இறைவனிடம் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள்.
ஆகையால் நியாயமாக இருக்கணும். ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லை. 50 ரூபாய் 100 ரூபாயோ குறைஞ்சோ குறைக்காமலையோ அதை பற்றி பிரச்சனை. காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். நான் ஃப்ரீயாக வாங்கின காசையே 10,000 கொடுத்துருக்கேன். ஆனால் 10,000 வாங்கின காசை 9,000 கொடுத்துருக்கேன். அது வேறு விஷயம். அது மாதிரி நாணயத்தினுடைய ரேரிட்டியை பொறுத்து நம்ம அதை விலை கூடும் குறையும். இது நீங்கள் உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் குட் கண்டிஷனான நாணயத்தை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் தாரேன். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன், ஒரு செட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.